வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சக மனிதர்களுடான உறவை சீராக வைத்துக் கொள்வதற்கு பல ஒழுக்கங்கள் தேவைப்படுகின்றன, பல நெறிமுறைகள் தேவைப்படுகின்றன. முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு சமூக வாழ்க்கையில் நாம் மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று இப்போ முடிவு செய்வதே ஒரு மிகப்பெரிய கலை. நிறைய பேருக்கு எதை பேச வேண்டும் என்று தெரியவில்லை, எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை, அல்லது தங்கள் எண்ணங்களுக்கு நேர்மாறாக பேசுகிறார்கள். ஒரு மனிதரை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதை பற்றி கவலை இல்லாமல் பேசுகிறார்கள். சில சமயம் நாம் நெருங்கிய நண்பர்களிடம் கூட நாம் அந்த தவறை செய்து விடுகிறோம். சிலருக்கு சில காயங்கள் இருக்கும். அந்த காயங்களின் மீது நீங்கள் உங்களுடைய கைகளை நீங்கள் செலுத்தக்கூடாது. அங்கே அந்த ரணங்களை நீங்கள் கீறக்கூடாது. உங்கள் சொற்களாலோ அணுகுமுறையினாலோ, அல்லது அப்படியே தவறுதலாக செய்துவிட்டால் அதை புரிந்து கொண்டு அவரை ஆற்றுப்படுத்துவதும் உங்களுடைய கடமைதான். ஆனால் நாம் அப்படி செய்கிறோமா? அதனால்தான் கடந்த சில நாட்களாக ஒரு மனிதர் அறிமுகமில்லாத அல்லது குறைந்த பரிச்சயமே உள்ள அல்லது பொதுவான தளத்தில் பழகக்கூடியவர்களிடம் கேட்கக்கூடாத கேள்விகள் என்று சில கேள்விகள் இருக்கின்றன என்பதை பற்றி நான் குறிப்பிட்டேன். அந்த கேட்கக்கூடாத கேள்விகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது உடல் நலம் சம்பந்தமான விஷயங்கள். இப்பொழுது ஒருவர் தனக்கு உடல்நலம் இல்லை என்று சொன்னால் உடனடியாக அவரிடம் உங்களுக்கு என்ன நோய், உங்களுக்கு என்ன செய்கிறது என்று ஆரம்பிக்கக்கூடாது. சில பிரச்சனைகள் வெளிப்படையானவை, சில உடல் சார்ந்த பிரச்சனைகள் மிகவும் அந்தரங்கமானவை, எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவை அல்ல, அல்லது அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலை அவர்களிடம் இருக்காது. அப்படி போகிற போக்கில் உங்களுக்கு உடம்புக்கு என்ன என்று நீங்கள் கேட்கிற போது பலரும் சங்கடப்பட்டு நெளிவதை நானே பார்த்திருக்கிறேன். அதை அப்படி கேட்கக்கூடாது. அவர்களே ஒரு இணக்கமான மனநிலை. நீங்கள் என்ன மருத்துவரா? நீங்கள் மருத்துவர் மட்டும்தான் அந்த கேள்வியை வெளிப்படையாக கேட்கிற உரிமை இருக்கிறதே தவிர வேறு யாருக்கும் இல்லை. பல்வேறு விதமான கஷ்டங்கள், சிரமங்கள் ஒருவரிடம் இருக்கலாம். அதே போல் இன்னொரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இப்பொழுது திருமணமானவர்களாக இருந்தால் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்பது, உங்கள் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்பது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் இல்லை என்கிற காயத்தோடு வாழக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அதை சொல்ல முடியாத துக்கத்தோடு தவிப்பவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எங்களுக்கு குழந்தைகள் என்று இல்லை என்று சொல்கிற போதே பலருக்கும் குரல் உடைந்து விடுவதை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் அந்த கேள்வியை கேட்காதீர்கள். அவர்களாக சொன்னால் ஒழிய அதை பற்றி விவாதிக்காதீர்கள். நிறைய இடங்களில் எடுப்பில் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க என்று கேட்பதை பலரும் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். தவறு. அவர்கள் எத்தகைய ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள், எத்தகைய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரியாது. அதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் ஏன் குழந்தைகள் இல்லை, மருத்துவரை பார்க்கக்கூடாதா என்று ஆரம்பிப்பார்கள். எத்தனை அத்துமீறல்களை நாம் நமக்கு தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். மனிதர்கள் மிக ஆழமான காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மிக ஆழமான வருத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் கேட்கிற கேள்விகள் அந்த காயங்களை மேலும் கீறிவிடும், கிளறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னும் சொல்லப்போனால் அது அவர்களுடைய பிரைவசி, அந்தரங்கத்திற்குள் நீங்கள் நுழைகிற ஒரு விஷயம். மாறாக ஒரு மனிதனிடம் புன்னகையுடன் ஒரு ஹலோ சொல்லுங்கள். ஒரு புன்னகையுடன் அன்றைய பருவநிலை பற்றி பேசுங்கள். யாரையும் மதிப்பிடுவதற்காக அவர்களை பற்றிய அந்தரங்க தகவல்களை திரட்டாதீர்கள். அது எந்த வகையிலும் ஒரு சக மனிதனுக்கு நீங்கள் செய்கிற ஒரு நியாயமாக அது இருக்காது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில்
2007-8 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%உடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%உடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகைன்னா 32.4 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா, கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 26,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1,000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க, சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, அப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா, நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும். இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலை நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை, அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு, கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக
பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாரும் பணம் போடுறாங்க. ஆனால் இப்போ பணம் போடுற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு வந்து பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு இந்த நீங்கள் வந்து ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மனத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க, என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலகத்தில் புரட்சி என்பது நேற்றைக்கு இன்றைக்கு அல்ல, காலகாலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. புரட்சியின் நோக்கங்கள் வேறு வேறாக இருக்கலாம், புரட்சி நடைபெற்ற முறை வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் புரட்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. யாரெல்லாம் மிக கூடுதலாக அழுத்தப்படுகிறார்களோ ஒரு கட்டத்தில் அவர்கள் கிளர்ந்து எழுகிறார்கள். இந்த புரட்சி பெரும்பான்மையாக வர்க்க போராட்டமாகத்தான் வெடித்திருக்கிறது. சாதி போராட்டங்கள் இல்லையா? சாதி போராட்டங்கள் இந்தியாவிலே மட்டும்தான் இருக்கின்றன. காரணம், ஜாதியே இந்தியாவிலே தான் இருக்கிறது. அது மேலை நாடுகள் அறியாத ஒன்று என்று சொல்லலாம். அங்கேயெல்லாம் பெரும்பாலும் வர்க்க புரட்சி தான். ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் என்று சொல்லுகிற பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான அந்த வர்க்க போராட்டம் தான் பெரும்பாலும் வெளிநாடுகளில் நடந்திருக்கிறது. நாம் அறிந்த வரையிலே கார்ல் மார்க்ஸ், எங்கெல்ஸ் வந்ததற்கு பிறகு அந்த சோஷலிச புரட்சி 19ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே அதற்கான விதைகள் விதைக்கப்பட்டன. இந்த உலகம் அறிந்த மிகப்பெரிய புரட்சி என்று சொல்ல வேண்டுமானால் அது சோவியத் புரட்சி தான். ஆனால் அதற்கு முன்னால் பிரான்ஸ் நாட்டிலே நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி, 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அதுவும் கூட பொருளாதார நோக்கத்தில், பொருளாதார சமத்துவத்திற்காக அல்லது பொருளாதார தன்னிறைவை பெறுவதற்காக நடைபெற்ற புரட்சி என்று கூறலாம். அந்த பிரெஞ்சு புரட்சியை பற்றி மிகப்பெரிய வரலாற்று செய்திகள் பல நூல்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே காலகட்டத்தில் பிரெஞ்சு குடியேற்றம் இருந்த இன்னொரு பகுதியில் நடந்த புரட்சியும் மிகப்பெரியது. என்ன காரணத்தினாலோ அது பெரிதாக வெளியில் பேசப்படவில்லை. சென்ட் டொமிங்கோ புரட்சி என்று அதை சொல்லுவார்கள். சென்ட் டொமிங்கோ என்பது பிரெஞ்சு குடியேற்றத்திற்கு உட்பட்டிருந்த ஒரு நாடு. அங்கே திடீரென்று 1791 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் சட்டென்று ஒரு பெரிய கலவரம் மூண்டது. அந்த கலவரம் புரட்சியாக வெடித்தது. காலகாலமாக ஒடுக்கப்பட்ட கருப்பு நிறத்தினுடைய அடிமைகள், அதாவது ஆப்பிரிக்க மக்கள், அவர்கள் கருப்பு நிற அடிமைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள்,
எப்போதும் கைகட்டி வாய்பொத்தி நின்றவர்கள், ஒரு நாளும் யாரையும் எதிர்த்து பழக்கமறியாதவர்கள் ஒரு நாள் பொங்கி எழுந்தார்கள். வெள்ளையர்களால் அதை எதிர்கொள்ள முடியவில்லை. 1791 தொடங்கி அது ஒடுக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து 1804 வரைக்கும் அந்த சென்ட் டொமிங்கோ புரட்சி, அதை ஹைட்டான் புரட்சி என்றும் சொல்லுவார்கள். அந்த ஹைட்டியன் புரட்சி என்பது மிக கடுமையாக நடைபெற்றது. அன்றைய இரவில், ஒரே இரவில் நூற்றுக்கணக்கான வெள்ளையர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர்களிடத்தில் தான் அரசு இருந்தது, அவர்களிடம்தான் இராணுவம் இருந்தது. எல்லாம் இருந்தாலும் கூட திடீரென்று எழுந்த அந்த கலவரம், அந்த புரட்சி மிகவும் திட்டமிட்டு, இன்றைக்கு இருப்பது போல சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இல்லை, எல்லோருக்கும் தொடர்பு கொண்டு சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி அந்த கலவரம் மூண்டது, எப்படி அது புரட்சியாக மாறியது, எப்படி அது ஒருங்கிணைக்கப்பட்டது என்பதை வரலாறு இன்னமும் கூட அறிந்து கொள்ள இயலவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி எழுந்த அந்த புரட்சியில் ஒரே நாளில் அந்த கருப்பர்கள் என்று சொல்லப்படுகிற ஆப்பிரிக்க மக்கள் தங்கள் உடல் வலிமையை உணர்ந்தார்கள். அதாவது யானை பாகன் அடக்கி கொண்டும் மிரட்டி கொண்டும் இருக்கிற போது யானைக்கு தன் வலிமை தெரியாமல் இருப்பதால் அமைதியாக இருக்கிறது என்பது யானை பாகனுக்கு தெரியாது. என்றைக்காவது யானை வீறு கொண்டு எழுந்தால் ஒரு பாகன் அல்ல 100 பாகன்கள் சுற்றி நின்றாலும் யானையை ஒன்றும் செய்துவிட முடியாது. யானை வலிமை உடையது. அப்படித்தான் ஆப்பிரிக்காவினுடைய கருப்பு இன மக்கள் அடிமைகளாக உலகெங்கும் விற்பனை செய்யப்பட்ட போது, உலகெங்கும் கொண்டு வரப்பட்ட போது அல்ல, உலகெங்கும் விற்பனை செய்யப்பட்ட போது அவர்கள் தங்கள் வலிமையை அறியாமல் இருந்தார்கள். அதற்கு பிறகு அன்றைக்கு அவர்கள் அந்த சென்ட் டொமிங்கோவிலே வீறு பெற்று எழுந்த நேரத்தில் அவர்களின் வலிமை என்ன என்பதை உலகம் அறிந்தது. என்ன காரணத்தினாலோ இன்றைக்கும் அந்த சென்ட் டொமிங்கோ புரட்சி என்பது பிரெஞ்சு புரட்சி அளவுக்கு, சோவியத் புரட்சி அளவுக்கு பேசப்படுவதில்லை. அதற்கு காரணம், அது ஒரு இயக்கமாக திட்டமிட்டு வளர்க்கப்பட்டதல்ல. அதற்கு தலைமை என்கிற பெயர்களெல்லாம் இருந்தாலும் கூட அந்த தலைவர்கள் பெரிதாக அறியப்பட்டவர்களாகவும் இல்லை. அந்த புரட்சி பெரியது, ஆனால் அதை பற்றிய செய்திகள் மிக குறைவாக இருக்கின்றன. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, தேடி படிக்க வேண்டிய புரட்சிகளில் ஒன்று சென்ட் டொமிங்கோ புரட்சி.